GPS தமிழ் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்தியாவில் இருந்து வெளிநாட்டிற்கு இயக்கக்கூடிய விமானங்கள் குறித்து ஏர் இந்தியா விமான நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிவிப்புகள் குறித்தும் வந்தே பாரத் மூலம் இயக்கப்படும் விமானங்களுக்குண்டான முக்கிய தகவல்கள் குறித்தும் காணலாம். விமான பயணங்களை மேற்கொள்பவர்கள் இச்செய்தியை முழுவதும் காணுங்கள். இந்தியாவில் தொற்றுநோயின் வழக்குகள் தினசரி அதிகரித்து வருவதன் காரணமாக இங்கிலாந்து அரசு ஏப்ரல் 24 முதல் இந்தியாவில் இருந்து வரக்கூடிய விமானங்களுக்கு தடைகளை அறிவித்தது. இந்த சேவையானது தற்சமயம் நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து தற்போது ஏர் இந்தியா விமான நிறுவனம் வரும் மே 1 சனிக்கிழமை முதல் இந்தியாவில் இருந்து இங்கிலாந்திற்கு மீண்டும் விமானங்களை இயக்க தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ளது. அதன்படி இந்தியா மற்றும் இங்கிலாந்து இடையே மே 1 முதல் 15 வரை இந்தியாவின் டெல்லி, மும்பை, பெங்களூரில் இருந்து லண்டனின் ஹூத்ரோ விமான நிலையத்திற்கு மொத்தம் 15 விமானங்கள் இயக்கப்பட உள்ளதாக அறிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் மே 1, 4, 6, 8, 11, 13, 15 ஆகிய தேதிகளில் மும்பையில் இருந்து லண்டன் ஹூத்ரோ விமான நிலையத்திற்கு இருவழி பயணமாக 7 விமானங்கள் இயக்கப்படும் என்றும் மே மாதம் 2, 3, 7, 9, 10, 14 ஆகிய தேதிகளில் டெல்லி மற்றும் லண்டன் ஹூத்ரோ இடையே இருவழி பயணமாக மொத்தம் 6 விமானங்கள் இயக்கப்படும் என்றும் மேலும் மே 5 மற்றும் 12 பெங்களூரில் இருந்து லண்டன் ஹூத்ரோவிற்கு இருவழி பயணமாக 2 விமானங்கள் இயக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விமானங்களில் பயணிக்க முன்பதிவுகளை செய்யக்கூடியவர்கள் ஏர் இந்தியா வலைதளம் மூலமாகவோ மொபைல் பயன்பாடு மூலமாகவோ அல்லது முன்பதிவு அலுவலகங்கள் மூலமாகவோ அங்கீகரிக்கப்பட்ட பயண முகவர்கள் மூலமாகவோ விமான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசின் வந்தே பாரத் மிஷன் மூலம் இயங்கக்கூடிய விமானங்களுக்கு தற்போது மலேசியாவில் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மலேசியாவின் போக்குவரத்து அமைச்சகம் கூறுகையில், மலேசியாவில் தற்போது இந்திய நாட்டினர் நுழைவை நிறுத்துவதாகவும் அடுத்த அறிவிப்பு வரும் வரை இந்தியா மற்றும் மாலத்தீவு இடையிலான அனைத்து விமானங்களையும் நிறுத்துவதாக அறிவித்துள்ளது. மலேசியாவில் உள்ள இந்திய தூதரகமும் இதுகுறித்து தகவல் தெரிவிக்கையில், வந்தே பாரத் மிஷன் விமானங்களுக்கு மலேசியா தற்காலிக பயண கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதாக தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது GPS தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். நன்றி.